2-3 மாதத்துக்கு முன்னாடி அம்மா வந்து கேரளா போயிட்டு வரும்போது நிறைய கிழங்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கார்டனில் நட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடி குப்பையும் காடுமா காலே வைக்க முடியாத அளவு தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்த அழகாக வந்துட்டு க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் தோண்டி லூஸ் பண்ணி சூப்பராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கிழங்கு நட்டு வச்சுருந்தாங்க. அதில் இந்த காவத்து கிழங்கு பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த ஸ்மால் பொட்டேட்டோ இருக்கும்ல, குட்டியாக இருக்கும்ல, அந்த சைஸில் தான் காவத்து கிழங்கு வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அதோட இலை பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்குல்ல, ஆனால் சைஸ் பாருங்கள் எல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸ் லீஃபாக இருக்குது. இந்த காவத்து கிழங்கு இது வரைக்குமே நான் வளர்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். அம்மா வந்து ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போதும் எனக்கு வந்து சிறுகிழங்கு, இந்த காவத்து கிழங்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. இதை அப்படியே வேக வச்சுட்டு உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் அம்மா வந்துட்டு இதில் ஒரு ரெசிபி செய்து கொடுப்பாங்க, கஞ்சி மாதிரி செய்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கிழங்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வளர்க்குறது. இதோட க்ரோத்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃப்யூச்சரில் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த கிழங்கு வந்து சூப்பராக வச்ச கிழங்கு எல்லாமே அழகாக முளைச்சி வந்துட்டு கொடியாக ஏறிட்டுருக்கு. இந்த கொடியோட ஸ்டெம் பாருங்கள், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டச் பண்ணாலே லைட்டாக அப்படி வளைச்சாலே வளைஞ்சிடும். அவ்வளோதான் இதோட ஸ்டெம்மோட அந்த ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா. ஆனால் வந்துட்டு கொடி நல்லா அழகாக ஏறி இருக்குது. இதோட அப்டேட் எல்லாமே ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நிறைய கார்டனிங் வீடியோஸ் உள்ளே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.